தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஏன் நியூஸ் ஆன் பண்ணா கூட அண்ணாமலை அவரை பத்தி மட்டும்தான் வருது. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்கள் நிக்கிறாரு. இந்த வாட்டி அவர் ஜெயிக்க முடியுமா? வாங்க இது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல முழுமையா தெளிவா பார்க்கலாம். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஐபிஎஸ் அதிகாரியா 9 வருஷம் வேலை பார்த்து கர்நாடகாவே கதி கலங்க வச்சாரு நம்ம அண்ணாமலை அவர்கள். அப்புறம் 2019 பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாரு. எதனால பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாரு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எதனாலன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நேர்மையான தலைவன் கீழே தான் ஒரு தொண்டன் பணியாற்ற விரும்புவான். அதே மாதிரி எந்த ஊழல் வழக்கும் இல்லாத திரு மோடி அவர்கள் கீழே என்னோட பணி இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பி சேர்ந்தாரு நம்ம அண்ணாமலை அவர்கள். என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒரு பாத யாத்திரையை நடத்தினாரு நம்ம அண்ணாமலை அவர்கள். அது மூலியமா அவர் விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சாரு. ஆமாங்க, நம்ம உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அரசியல்வாதியோட பையன் இருப்பான். அவன் கொஞ்ச நாள் கழிச்சு அரசியல் வந்துடுவான். அதே மாதிரி ஒரு சினிமால நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருவாங்க. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உதயநிதி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, என்னதான் ஸ்டாலின் அவர்களோட மகனா இருந்தாலும் ஒரு சினிமால ஒரு ஜோக்கரை அறிமுகமாகி அப்புறம் கொஞ்சம் மக்கள் மத்தியில மூஞ்சிய பதிச்சாரு. அதே மாதிரி நம்ம சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி நம்ம கமலஹாசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி அவங்க சினிமால இருந்து அப்புறம் மூஞ்சிய பதிச்சுட்டு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் அப்படியே ஆப்போசிட். கர்நாடகால அவர் பணியாற்றும் போது எனக்கு வாங்கி பழக்கம் இல்ல, எனக்கு கொடுத்துதான் பழக்கம் அப்படின்னு கராரா இருந்தாரு நம்ம அண்ணாமலை அவர்கள். அதனால அவரை பல இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணாங்க. நான் என்னோட போலீஸ் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு நான் மக்களுக்காண்டி பணியாற்ற போறேன் அப்படின்னு வந்தவர் நம்ம அண்ணாமலை அவர்கள். இதனால பல இளைஞர்களையும் பல குடும்பங்களையும் இவர் கவர்ந்தாரு. இவரோட நேர்மையான பேச்சு, வெளிப்படையான பேச்சு மக்களை கட்டி இழுத்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. நான் அடங்கியும் வாழ மாட்டேன், அடிமையாவும் வாழ மாட்டேன் அப்படின்னு இருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள். நம்ம அண்ணாமலை அவர்களை பத்தி பிரஸ் யாராச்சும் எதிர்கட்சிகிட்ட கேட்டாங்கன்னா தலை தெரிச்சு ஓடாத குறையா ஓடுவாங்க. ஏன் நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாலும் அண்ணாமலை அப்படின்னு பிரஸ் யாராச்சும் கேள்வி கேட்டாலே போதும், அவரு ஓடிடுவாரு. எதுனாலன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே 3 அமைச்சரை தூக்கி உள்ளக்க வச்சிட்டாரு. ஏற்கனவே 3 அமைச்சருக்கு பதவி பயத்தையும் உயிர் பயத்தையுமே காமிச்சிட்டாரு. இதனால திமுக கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, இவரை பத்தி நம்ம ஏதாச்சும் கூட குறைய நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்து நம்ம கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. 5 வருஷத்துல 50 வருஷம் கட்சியான திமுகவை அடியோட அடியா பிரிச்சு மேஞ்சுக்கு இருக்காரு. இதனால இவரை பத்தி பேசுறதே பல எதிர்கட்சிகள் குறைச்சிட்டாங்க. இப்ப இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எந்த மாவட்டத்துக்கு கிடைக்காத ஒரு அற்புதம் நடந்திருக்குது. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டிடுறாரு. இதனால கோயம்புத்தூர் மக்கள் ஒரு நேர்மையான தலைவனுக்கு நீங்க ஓட்டு போடணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நான் இப்ப சொல்லுவேன், 100க்கு 100% திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. நீங்க உதயநிதி மாதிரி உங்க பையனை வளர்க்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் மாதிரி உங்க பையனை வளர்க்கணும்னு நினைப்பீங்களா? அதுலயே விடையும் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப ஒரு நேர்மையான தலைவனை நம்ம எப்பயுமே ஆதரிக்கணும். நன்றி.